எஸ் ஏ கேமரா ஓகே ஓகே ரைட் நாங்கள் ஷோக்குள்ள வந்துட்டோம். ஸோ என்னடா அவங்க வந்து இப்போ ஷோ ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு இப்படி தான் இருப்பாங்க போல அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஓகே யோசிக்கிறதில்ல, அதான் உண்மை. அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா வெளியில் யாரும் கண்டா கேமராவை கண்டா யாரையாவது கண்டா மட்டும் டக்குன்னு இப்படி இடைவெளி பின்பற்றமே ஒழிய உண்மையிலே அப்படி மீட் பண்றது கிடையாது நிறைய பேர். அதனால அதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் நாங்க செஞ்சோம். இப்ப ஒரு நிமிஷத்துல ஒரு விழிப்புணர்வு. நீங்க என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஓகே. எப்பவுமே இடைவெளி விட்டுருங்க, முகக்கவசம் போட்டுக்கொள்ளுங்க அப்படின்றது நாங்க எல்லா விஷயத்திலும் எல்லா நேரத்திலும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கும் வந்து வாரம் உங்களுக்கான சூப்பரான வீடியோவோட வளமையா நாங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்துட்டு இருந்தோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை வர ஆரம்பிச்சிருக்கோம். 7 மணிக்கு வந்துட்டோம். எந்த கிழமை நான் பரவாயில்ல வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றத பத்தி சந்தோஷப்படுங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஷோக்கு ஸ்பான்சர் பண்றாங்க யார் தெரியுமா? ஓ, இதைத்தான் சொல்ல வந்தீங்களா? நான் புதுசா ஏதோ சொல்ல வந்திருக்கான்னு பார்த்தேன். இல்ல அவங்களும் புதுசா தான் வந்திருக்காங்க. ரைட், எங்களுக்கு வளமையா வந்து ஒரு ஸ்பான்சர் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து சூப்பரா எங்களோட இந்த 1 ஹவருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ண போறாங்க நம்ம விஜய் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத சந்தோஷமா ஞாபகப்படுத்திக் கொள்றோம். ஸோ அவங்கள பத்தி இப்போ பூனே சொல்வார். எஸ், நீங்க வீட்டுல ருசியா சாப்பிடணுமா, வீட்டுல சண்டை வரக்கூடாதா, டேஸ்டியா இருக்கணுமா சாப்பாடுலாம், ஏன்னா சாப்பாடுல தான் மெயின் பிரச்சனையே வரும். ஸோ நீங்க சாப்பாடு ருசியா இருக்கணும்னு சொன்னா பாவிக்கு வருது விஜய் ப்ராடக்ட்ஸ். அதுல பாத்தீங்க சொன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. என்னென்ன தூள் வகை இருக்குன்னு சொன்னா எண்ணெய் தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காரம், கரம் மசாலா, இப்படி மல்லித்தூள், அப்புறம் வந்து தேயிலைத்தூள், இப்படி எல்லாம் நிறைய வைக்கிற மாதிரியே சொல்றேன். இல்ல விஜய் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இளைஞர்ல நீங்க என்ன சாப்பிடுற உங்களுக்கு சமையலுக்கு தேவையான அத்தனை விதமான விஷயங்களையும் வந்து தரமான முறையில, சுத்தமான முறையில, நேர்த்தியான முறையில இந்த செயற்கை ரசாயன பதார்த்தம் எதுவுமே பாவிக்காம சூப்பரா வந்து நமக்கு தந்துட்டு இருக்காங்க. ஸோ விஜய் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போயிட்டு எந்த கடையில் நீங்க கேட்டீங்கனாலும் உங்களுக்கு தேவையான அத்தனை பேக்கெட்டையும் வந்து டப்னு தருவாங்க. எஸ். ஸோ இளைஞர் எந்த இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, ஈசான மூலை, தெற்கு மூலை, எந்த மூலைக்கு போயிட்டு அங்க உள்ள கடையில் நீங்க விஜய் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தருவாங்க. ஸோ அவங்களுடைய அனுசரணையோட இன்னைக்கு வந்து சூப்பரா நம்மளுடைய ஷோ வரப்போகுது. ஸோ இன்னைக்கு வந்து போன வாரத்துல இருந்து என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்டிங்ல வந்துச்சு அத்தனை விஷயங்களும் அள்ளி தெளிக்க போறோம், தரப்போறோம். சரி, நிகழ்ச்சியில பெஸ்ட் ஒரு டயலாக் சொல்றது வழக்கம். நீ கேட்பேன்னு நினைச்சேன், சரி நான் சொல்றேன். ஓகே, பணமரத்துல இருந்தா நொங்கு, பாதியில விழுந்தா சங்கு, நம்ம சோதாங்க எப்பவுமே நாங்க தான் கிங். நம்ம ஷோல நாம தான் கிங். விடு போ போ போ. ஓகே, என்ஜாய் பண்ண போறது இது உங்க ஃபேவரட் ஷோ ட்ரெண்டிங்ல. விடுங்க. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி என் அக்கா மக வந்து நின்னா முன்னாடி. எப்படி இந்த இவ்வளவு பெரிய பொண்ணு தானே அது? ஆமா. இல்ல சின்ன பொண்ணு. ரைட், அக்கா மக சின்ன பொண்ணு. இது எதுக்கு இந்த பாட்டை போவானீங்க? அதாவது இது ஒரு சூப்பர் பாட்டு, கானா பாட்டு. இப்ப எல்லாம் கானா அப்படின்னால ஐயோ அது வேணாம் அப்படின்றாங்க. ஏன்னா கானாவுக்கான மதிப்பு போயிருச்சு. சோ இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கானாவை வந்து நாங்க கானாவா தராம இப்ப சமூகத்துக்கு என்ன தேவையோ அப்படி திருப்பி விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க அந்த பாட்டை அப்படியே சும்மா கொரோனாவில் என்னென்ன நீங்க பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்களை கானா மூலமா சூப்பரா வந்து கலர்ஃபுல்லா தந்திருக்காங்க. ஜாஃப்னா பசங்கப்பா. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஜாஃப்னாவா, மட்டக்களப்பா, கொழும்பா அதெல்லாம் தேவையில்ல. நம்ம பசங்க பண்ணா அது பக்காவா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்ற விஷயம் நம்பிக்கை இருக்கு. சோ இந்த பாட்டுல கொரோனா பத்தி என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சூப்பரா கானாவிலே சொல்லிருக்காங்க. எஸ். சோ அந்த பாட்டை நீங்க அப்படியே என்ஜாய் பண்ணி பாருங்க. பாக்குறது மட்டும் இல்லங்க, அதுல என்னென்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. பாருங்க. விஜய், இப்போ வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அரசியல் பேச போறேன்னு யோசிக்கிறீங்க? பொறுத்த வரைக்கும் நமக்கு பாடக்கூடிய ஒரு சூப்பரான பாட்டு சொல்லுங்க பாப்போம். அதுதான் இப்ப நீங்க எதை புத்தகத்தை திறந்தாலும் மெனிக்கே தான் இருக்கு. அதை விட்டுருவோம். இப்ப வந்து இது போவோமா ஊர்கோலம் பாடு பாடிச்சுட்டு இருந்தாரு தம்பி. ஏரியா விட்டு ஏரியாலாம் போக முடியாது, அதனால இப்ப ஊர்கோலம் இந்த பூகோலம் எல்லாம் நிப்பாட்டிட்டு பேசாம வீட்டுல இருக்கேன் அப்படிதான் சொல்ல இருக்கு. இனிமே காண முடியுமானா முடிச்சுதான் ஆகணும், இல்லாட்டி நம்ம முடிஞ்சிரும். அதுக்கு மாதிரி இப்ப நம்ம நாட்டுக்கு பொருத்தமான பாட்டு என்னன்னா, நாங்க வேற மாதிரி. அப்படி நாங்க வேற மாதிரினா நம்ம வேற மாதிரிதான். இப்ப வந்து இலங்கை அப்படின்னு சொன்னா இப்ப வந்து உலகத்துல அதிகமா பேசப்படுற நாடுகள்ல ஒன்னா இருக்கு. என்னதுனால பாட்டா அப்படின்னா, ஊரடங்கு காலத்திலும் அதிகமாக மக்கள் சந்தோஷமாக ஜாலியா நடமாடக்கூடிய ஒரே ஒரு நாடு அப்படின்னா அது இலங்கை அப்படின்ற பேர் வந்திருக்குன்னா பாருங்களேன். ஊரடங்கும் வேலையிலே
நீங்க அடங்க மாட்டேங்கிறீங்க. ரைட்டு. இப்ப அந்த மாதிரி அடங்காம வீட்டுக்குள்ள அடங்கி போய் அமைதியா சொந்த விஷயங்கள்லாம் மறந்து அந்த கட்டுப்பாடோட வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் நாங்க இந்த ஷோ பண்ணிட்டு இருக்கோம். எஸ், சூப்பர். அடுத்த வீடியோ என்ன வீடியோன்னு சொன்னா சூப்பரான ஒரு வீடியோ வரப்போகுது. இந்த வீடியோ பார்த்து நீங்க அப்படியே என்ஜாய் பண்ண போறீங்க. என்ஜாய் பண்ணிட்டு நீங்க வாங்க, நாங்க அதுக்குள்ள இங்க பின்னால இந்த பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு நாங்க அதுக்கான கமெண்ட்ஸ் கொடுக்குறோம். இப்போ அடுத்த வீடியோ வருது, சூப்பரா பார்த்தோம். சரி கண்ணா, சரி நான் பாத்துக்கிறேன் விடு. ரைட். இப்ப வெளியே போன அந்த மாதிரி இருக்கு. வெளியே வரும்போது அப்படிதான். இப்ப இலங்கையில வந்து அதிகமா இந்த 2 வருஷத்துல நீங்க கேள்விப்பட்ட 2 வார்த்தைகள் சொல்லுங்க. 2 வார்த்தைகள். கொரோனா அது உண்டு. மெனிக்கே அது 2. ரைட். அதை விட நம்ம அதிகமா வந்து நம்ம மண்டைக்குள்ள இறங்குற 2 வார்த்தைகள் ஒன்று இருக்கு. என்னது? ஒன்று முடக்கம், இன்னொன்னு அடக்கம். சரியா? அதிகமா 2 வார்த்தை தான் கேட்டுட்டே இருக்கும். ஒண்ணு முடக்குங்கப்பா, இல்லாட்டி அடக்குங்கப்பா. ஏதாவது ஒரு முடிவு வாங்கினா இன்னும் முடிவுக்கு வர மாட்டேங்கிறீங்க. அதுக்குள்ள நம்மள முடிஞ்சிரும் போல. ரைட்டு. எந்த வார்த்தை வந்து அதிகமா பேசப்பட்டிருந்தாலும் நாங்க ஜாலியா தான் இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வீட்டுல இருக்காங்க. கண்ணு கலங்குது. இது கண்ணு வந்து வேர்க்குது இது. ரைட். ஓகே. இப்போ வந்து நம்ம அதிகமா நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த மெனிக்கே மகேஹித பாட்டை வந்து நீங்க இப்ப எங்க போய் பார்த்தாலும் அந்த பாட்டு தான் ஓடிட்டே இருக்கு. ஆமா. நீங்க வந்து சாதாரணமா யூடியூப்ல ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணா மெனிக்கே மகேஹிதை என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவு விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க. சொல்லுவாங்க அந்த பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடக்குன்னு சொல்லி. அந்த மாதிரிங்க நிறைய பேர் கேக்குறாங்க, அந்த மெனிக்கே மகேஹிதை என்னப்பா அந்த பாட்டு? அந்த மெனிக்கேவை தான் நானும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த ரீசன் அப்படின்னா இப்போ வந்து 100 மில்லியன் வந்து தாண்டி இருக்கு. 10 கோடி நேர்களுக்கு அதிகமானவங்க பார்த்துட்டு இருக்காங்க அந்த பாட்டை. இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பா அந்த மாதிரி ஒரு வியூஸ் வந்து நம்ம நாட்டுல இருந்து போன ஒரு பாடின ஒரு பொண்ணுக்கு கிடைச்சிருக்காங்க. நம்மளும் அதுல பங்கு கொஞ்சம் வாங்கிக்கணும். இதுக்கு தான் பங்குன்னு அர்த்தம் கேட்டீங்கன்னா இதுதான் அந்த பங்கு. ரைட்டு. ஸோ அந்த பாட்டை பலமே நம்ம அந்த பொண்ணு தானே பாடி இருக்கு, எல்லாருமே பாடிட்டாங்க. எஸ். இப்போ இந்த சிங்கிள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம். யுவராஜ் சிங், எஸ், ஹர்பஜன் சிங், கார்த்திக் சிங், புவனேஷ் சிங், விஜய் சிங், சாயா சிங், இப்படி பல சிங்குங்க இருக்கும். அப்படி ஒரு சிங்கு அந்த அவரோட மொழியில அவர் எவ்வளவு சூப்பரா அந்த பாடல பாடியிருக்காரு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சிஃபான் சிங்கோட கொஞ்சம் பேசிட்டு வரேன். रखूं तुझे मेरे दिल में, सोचूं मैं तेरी ही बातें बारी हर बारी, जो मेरी दीवानगी है वो मुझे सोने ना दे सारी रात सारी. ரைட். விஜய், இப்படித்தான் அன்னைக்கு ஒருத்தர் இருந்திருக்காரு. எப்படி உட்கார்ந்து இருந்திருக்காரு. இப்படி இருந்திருக்காரு. இப்படி இருந்திருக்காரு. வந்து சொல்லிட்டாரு, டேய் நம்ம டீம் வின் பண்ணிடுச்சுடா, தெரியாத உனக்கு? சீரியஸ் வின் பண்ணிட்டாங்க. சீரியஸா வின் பண்ணிட்டாங்க. சீரியஸ் வின் பண்ணிட்டாங்கன்னு பக்கத்துல சொல்லிருக்கான். என்னடா இந்த போய் சொல்ற, அது எப்படா? நான் ஞாபகமே இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடந்து. இவனுக்கு ரொம்ப நேரம் விக்கல் போயிட்டு இருந்துச்சு. என்னால வேற ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த விக்கலை போக்குறதுக்கு ஒரு அதிர்ச்சி வேணும். ஓகே. இதை விட எனக்கு வழி தெரியலன்னு இருக்கா. வெற்றி மீது வெற்றி வந்து என்ன சேரும் எம்ஜிஆர் காலத்தோட மறந்துடும் அந்த பாட்டு. இப்போ வந்து நாங்க பாடக்கூடாது. இன்னொரு பாட்டு இருக்கு, மீசைய முறுக்கு. எப்படி தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு. மீசை இல்லடா, தோத்து முறுக்கி மீசை இல்ல. நீங்க எப்படா வெத்துவீங்க, நாங்க எப்படா முறுக்குறதுன்னு முறுக்கிக்கிட்டே இருக்கோம். அவன் ஃபுல் சேவ் பண்ணிட்டு இருக்கான். யோசிக்காதீங்க. தோல்விதான் வெற்றியின் முதல் படி அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல நமக்கு பழகி விட்டாங்க. முதல் படியிலே இருந்த கடைசி மட்டும் முதல் படியில தான் இருக்காங்க. ஏற பேர் ஐடியாவே கிடையாது. யாரை பத்தி சொல்றோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல. எங்களுடைய ரசிகர்கள், எங்களுடைய டீம், நாங்க வந்து அவங்க ரசிகர்கள் அப்படின்னா நாங்க பயம்லாம் கலாய்ப்போம். அப்படி கலாய்ச்சா தான் அவங்க ஜெயிக்கும் போது அதை வந்து இறங்கி கொண்டாடலாம் வெறித்தனமா. அதனால உங்களுக்கு உரிமை இருக்கு. அதனால நீங்க அதெல்லாம் கணக்கு. இப்போ இன்னொரு விஷயம் பார்க்க போறோம். பணமட்டன்னு ஒரு டீம் இருக்கிறாங்க. பணமட்டன்னு ஒரு டீம். அந்த டீம் அது எப்படி நல்லா விளையாடுவாங்க. வேற லெவலா செய்வாங்க. ஏதாவது ஒரு படத்தை எடுத்து செய்வாங்க. அந்த படத்தை செய்வாங்க. அந்த படத்தை வச்சு செய்வாங்க. சோ ரஜினி முருகன் அப்படினாலே வந்து அந்த படத்துல வந்து சூப்பரா காமெடி எல்லாம் பேசப்பட்டிருக்கும். நம்ம சூரியும் நம்ம சிவகார்த்திகேயன் வாடி அந்த மாதிரி அவங்க பண்ண காமெடி இவங்க எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத இப்ப பார்க்கலாம். சோ இந்த வீடியோல பார்த்துட்டு வாங்க. இதுக்கு நான் கண்டிப்பா சிரிப்பீங்க. அப்படி இல்லாட்டி வந்தோன்னு நான் சிரிப்பேன். கார்த்திகா, ஏய் ஆனந்தி வாடி. ஏய் கிளம்படி, சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு. ஐயா அம்மா அப்பவே சொன்னுச்சு, என்னன்னு இப்படி மற்றவன் சிரிக்கிற மாதிரி இது வேலை செய்யாத அப்படின்னு.
அதனால தான் நான் எதுவும் ஜோக் சொல்றது. ஓ அண்ணா இல்லாட்டி அப்படி ஜோக் அள்ளி அப்படி தெளிச்சு எல்லாம் குளிச்சு வந்து விழுந்து விழுந்து சிரிச்சு அப்படியே தலை தோடிட்டு பார்த்துட்டாலும் ரைட் மாமா எல்லாம் உச்சகட்ட சொல்லியிருக்கேன் உனக்கு. ஓகே என்னன்னு சொன்னா இப்ப நாம டிக்டாக் வீடியோஸ் பார்க்க போறோம். ஓகே. இந்த வாரம் கலெக்ஷன் பார்க்க போறோம். ஓகே. ஆனா அடுத்த வாரம் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்கோ. எஸ். அது என்ன ட்விஸ்ட் அப்படின்றத நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாருங்க. அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா அடுத்த வாரத்துல இருந்து இன்னும் டிஃபரெண்டான ஒரு டிக்டாக் முறையை வந்து நாங்க அறிமுகப்படுத்த போறோம். சோ நீங்க வந்து வளமையா வந்து அவங்க பண்ண டிக்டாக் இவங்க பண்ண டிக்டாக்லாம் நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? ஏன் நம்ம டிக்டாக் பண்ணக்கூடாது? இன்னொரு விஷயம் என்ன விஜய், எந்த டிக்டாக் போடணும் உங்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது. அதனால நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம டிக்டாக் வருதா இல்லையான்னு பார்த்துருப்பீங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. இனிமே நீங்க பண்ற டிக்டாக் இப்போ டிவில வர போகுது. அதுக்கு நீங்க ஒரு வேலை செய்யணும். ரைட். நாங்க ஒரு டிக்டாக் பண்ணி அனுப்புவோம். சரியா? அதை வந்து நீங்க எங்களுடைய வசந்தம் பேஜுக்கு போய் அதுல உள்ள நம்ம ட்ரெண்டிங் டிக்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து சூப்பரா உங்களுக்கான டிக்டாக் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நாங்க போட்டிருப்போம். அதை உங்களுடைய குரல்ல உங்களுடைய ஸ்டைல்ல உங்க யார் யாருக்கு எப்படி எப்படி பண்ண முடியும் அப்படின்றத கலக்கலா நீங்க டிக்டாக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. ஸோ கண்டிப்பா அந்த டிக்டாக்கை நாங்க ஷோவில் வந்து போட போறோம். எஸ். அதாவது எப்படின்னு சொன்னா நீங்க போயிட்டு டிக்டாக்ல சர்ச் பண்ணுங்க. சரியா? ட்ரெண்டிங் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க சொன்னா அங்க நாங்க 2 பேரும் ஒரு டிக்டாக் பண்ணி வச்சிருப்போம். ஓகே. ஓகே. அந்த டிக்டாக் சவுண்டை யூஸ் பண்ணி நீங்க டிக்டாக் பண்ணி போடுங்க. ரைட். நாங்க பேஜ்ல போடுங்க. நாங்க பண்ண டிக்டாக்க நீங்க பண்ணி உங்க பேஜ்ல போடுங்க. அத தூக்கி நாங்க எங்க பேஜ்ல போடுறோம். அது இப்படி அடுத்த வாரம் உங்களுக்கு வரப்போகுது. எஸ். கரெக்டாக சர்ச் பண்ணி பாருங்க. ட்ரெண்டிங் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா வரும். நான் முடிஞ்சா எடிட்டர் சொல்லி கீழே அதை போட சொல்றேன். இல்ல அவர் கீழே போட்டுருவார். அது எந்த நம்பருக்கு அனுப்பணும் எல்லாம் வந்து கீழே போடுவாரு. ஸோ ஜாலியாக வந்து நீங்கள் அடுத்த வாரத்துல இருந்து ஒவ்வொரு ஷோலையும் வந்து உங்களுடைய டிக்டாக் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றத ஜாலியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாரம் போன வாரம் அப்படி போனது முதல் வாரம்லாம் பார்த்துட்டு போட்ட டிக்டாக்லாம் ஸோ கலெக்ஷனாக இப்போ வரப்போகுது. ஸோ இந்த டிக்டாக்கை பார்த்துட்டு வாங்க. அடுத்த வாரம் உங்கள் டிக்டாக்கை நீங்கள் பார்க்கலாம். எங்க அண்ணி இருக்கே எங்க அண்ணி இதெல்லாம் கமதவட்டேனா ஒரு பெமக்க பட்டலேனா அட தரங்கடா மெக்கானிக். இது என்னது? ரேடியா பாடுமா? சுச்சி போட்டா பாடும். நீ புல்லட் வண்டக்கி வச்சத பாடு. எக்ஸ்கியூஸ் மீ, பிரியாணி கொடுங்க. அங்கே அங்கே வந்து வந்து கலக்கும் வெண்மேகமும் வெண்ணிலவும் போல. ஓகே. நம்ம விஜய் ப்ரொடக்ட்ஸ் வழங்கக்கூடிய நம்ம ட்ரெண்டிங்ல விடுங்க ஷோ பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய விஷயம் நிறைய ஜாலியான விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த மாசம் என்ன மாசம்? எந்த மாசம்? செப்டம்பர் மாசம் 9ஆம் மாசம். ஆமா 9ஆம் மாசம் கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடாது. இது 9ஆம் மாசம் தானே, நடக்கக்கூடாது. உங்களுக்கு விளங்கல, நீங்க வந்து இன்னும் வளரணும். சரி ஓகே. இது வந்து 9ஆம் மாசம் அப்படின்றதுனால இதுல வந்து ஒரு ஸ்பெஷலான டே வரப்போகுது. என்ன வரப்போகுது? அடுத்த மாசம் வரப்போகுது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இல்ல 9ஆம் மாசம் அப்படின்னாவே நம்ம நவராத்திரி வந்து கொண்டாடுவோம் ஜாலியா. ரைட். நவராத்திரி வந்தா நம்ம பூசை பண்ணுவோம். அன்னைக்கு தான் நம்ம கடவுள் எல்லாம் விழுந்து விழுந்து கவனிப்போம். விரதம் இருக்கின்ற பேர்ல காலைல ஒரு கப் பாலை குடிச்சிட்டு பகல் 12 மணிக்கு முன்னுக்கு சோத்த அடிச்சுட்டு நடக்கும். நாங்களாம் வந்து விரதம் இருக்கும்போது ஒரு பாலும் பழமும் தான் சாப்பிடுவோம். அப்படின்னா அது போதுமே ராஜா. பின்னால திரும்பி பார்த்தா 1 லிட்டர் பாலும் ஒரு பலாப்பழத்தையும் சாப்பிட்டு இருக்கான். அந்த மாதிரி சில விரதங்கள் இருக்கும். இப்ப எல்லாம் பசங்க வந்து பலமே நாங்க நவராத்திரி வந்தா புக் எல்லாம் வச்சு படிப்போம். இப்ப உள்ள பசங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம புக்கை வைப்போமா போனை வைப்போமா அப்படின்னு. போன் தான் மேக்ஸிமம் போன். அது பாச்சிட்டு இருக்கும்போது கோல் வந்துடும். இப்ப நீங்க நவராத்திரிக்கு சரஸ்வதிக்கு வந்து பூஜை பண்ணும்போது அவர் சரஸ்வதி பாத்துக்கிட்டு இருக்கும், நல்ல போனா வச்சிருக்காங்களே, இதுல பாஸ்வேர்டு என்ன வரும் அப்படின்னு. தம்பி அது என்ன பிராண்ட்? அதே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் அடுத்த வருஷமாவது நம்ம ஸ்கூல் எல்லாம் திறந்து நம்ம பசங்க எல்லாம் பழைய மாதிரி போய் அந்த ஸ்கூல் வாழ்க்கையை ஜாலியா அனுபவிச்சு படிப்பாங்களா, அதுக்கான வாய்ப்பு வருமா அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படின்னா புல்லாங்குழல் அப்படின்னால எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த புல்லாங்குழல்ல ஒரு பாட்டு கேட்கும்போது இன்னும் பிடிக்கும். என்ன பாட்டுலாம் தேவையில்லைங்க, நீங்க பாட்டை கேளுங்க பிடிக்கும். அது என்ன பாட்டுன்னு நீங்க பார்த்து சொல்லுங்களேன். இல்ல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க தைரியமா நல்லா இருந்து பார்த்து சொல்லுங்க. இப்படிதான் ஒரு பஸ் ஒன்று ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. எப்படி? விபத்து இப்படி 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 போயிட்டு இப்படி
ரைட் பஸ் மோதி விட்டா நீ சிசிடிவி ஃபுட்டேஜே கேட்ப போறதுக்கு பஸ் மோதி சொன்னா அது இமேஜ் பண்ணி அப்படியா நீங்க சொல்றத நான் கொஞ்சம் விளக்கமா நேர்கள் சொல்லணும் இல்லையா சரி பஸ் மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பஸ் ஏதோ ஒரு மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் போயிட்டு போலீஸார் விசாரணை பண்றாரு ஓகே டிரைவர்கிட்ட கேட்குறாரு எப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீங்க சொல்லுங்க பாரு சார் நானா அந்த டைம்ல தூங்கிட்டேன் எனக்கு எப்படி தெரியும் ஆக்சுவலி நான் அந்த டைம்ல தூங்கிட்டேன் நல்லா தூங்கிட்டேன் சார் நீங்க நல்ல ஆள்கிட்ட முழிச்சிருந்த ஆள்கிட்ட கேட்டு பாருங்க என்ன அடைஞ்சும் தெரியும் இந்த ஜோக்லாம் மறுபடியும் ஆளே இல்லாத ரோட்ல போட்டு பொருள கணத்துல போட்டு 4-5 பஸ்ஸை ஏற்றி விடணும் மேல அப்படியா இந்த ஜோக் இல்லாம போதான்னு பார்த்தா இன்னும் இந்த ஏரியாக்குள்ள தான் சுத்தி இருக்கு ஆமா அதான் கொரோனா மாதிரி லேஸ்ல பண்ண முடியாது என்ன தடிச்சாலும் போகாது அப்படின்றீங்க ஸோ இந்த மாதிரி சிறப்பான ஜோக்ஸ்கெல்லாம் வந்துட்டே இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது எஸ் ஒரு பிராங்க் வாழ்க்கையில் எப்பவுமே சந்தோஷம் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அது அதே அதிர்ச்சி இருக்கு தானே அதிர்ச்சி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஒரு பிராங்க் பண்ணி நம்ம பயந்துட்டோம்னு சொன்னா திருப்பி அது பொய்யும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அதை விட ஒரு இரட்டிப்பான சந்தோஷம் இல்ல வாழ்க்கையில் எப்பவுமே இந்த பிராங்கா இருக்கணும் சொல்லுவாங்க அதான் இது இல்ல அது வந்து பிராங்க் அது பிராங்க் ஓ இது பிராங்க் இது வந்து பிராங்க் எப்படி பிராங்க் ரைட் பிராங்க் இந்த பிராங்க் வீடியோ வந்து சூப்பரா வரப்போகுது ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க ஜாலியா இருக்கும் গেমের রুলস হচ্ছে তোমাকে হেডফোন দেওয়া হবে না এই হেডফোন একটা গান চালানো হবে तेरी मांगे चूड़े जुड़ाए आमीन मिले मने चने मने मियाले ले ले एक जोड़े करो जोड़े ठीक है মা না मनोहारी मनोहारी सब ना अरे 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 लाला में बैठती लारी लाला मोरी ओ नारी मनोहारी लारी लाला हारी हारी sorry right do not come back here right do not come back in wild kala ne kamana kana simari manari mange hite nurute nura hangum I aga idena idi ubere ke nenita inadi nan adi nadnadi nanana हाँ तुझे नहीं है कुछ पता मैं तेरे दिल में मेरा बसा मनी का मांगे इतने मनी का मांगे इतने बलहारी 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 ரைட் இப்போ நீங்கள் பார்த்த ஃப்ராங்க் கூட சூப்பரான ஒரு ஃப்ராங்க் தான் நம்ம ஸ்ரீலங்காவில் பாடின பாட்டு தான் இது அப்படியே பட்டி தொட்டி எல்லாம் நம்ம பூனே சொன்ன மாதிரி போய் இப்போ ஹிந்தியில் வந்து அதை ஃப்ராங்க் பண்ணுற அளவுக்கு வச்சுட்டாங்க ஸோ ஜாலியாக பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணிருக்க மாதிரி இருக்குதானே சூப்பராக இருந்துச்சு இப்போ விஜய் இன்னொரு விஷயம் நம்ம ஒரு ஞாபகப்படுத்துறது இருக்குது நம்மளோட கை கோத்துருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டுல இப்பெல்லாம் கையெல்லாம் கோக்க கூடாதுங்க சும்மா இருங்க அது ஒரு பேச்சுக்கு சொன்னா பேச்சா ஓகே வீட்டுல சண்டையா கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருக்கணுமா என்ன பண்றீங்க ருசியா சமைச்சு கொடுக்கணும் வீட மூடி தூங்கிடுங்க அந்த சாப்பாட்டுல உப்புலாடி பிரச்சனை இல்ல விஜய் ப்ராடக்ட் தூள் இருக்கணும் நீங்க நம்ம ஸ்பான்சரை பத்தி சொல்ல வரீங்களா இதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு நம்ம ஸ்பான்சரை பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் சோ இந்த ஒரு அவர் ஷோவுக்கு 1 அவர் ஷோவுக்கு சூப்பரா ஜாலியா எங்களோட அனுசரணை வழங்கியிருந்தாங்க விஜய் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதை நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்றோம் ஸோ இலங்கையில வந்து தரமான சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட பல சரக்கு வகைகளை எல்லா இடங்கள்லுமே தரமான முறையில் சூப்பரான முறையில் தந்துட்டு இருக்காங்க நம்ம விஜய் ப்ராடக்ட்ஸ் ஸோ அவங்க தரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்க வாங்கி பாவீங்க அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறோம் சில பேர் இந்த விஜய் ப்ராடக்ட்ஸ்ல தூள் மட்டும் தான் இருக்கா அப்படி மட்டும் தான் யோசிச்சிருக்காங்க நிறைய ஐட்டம் இருக்கு பப்படம் இருக்கு மா இருக்கு அரிசி மாவு இருக்கு மற்றது இடியாப்பமா இருக்கு அப்புறம் குரக்கன்மா இருக்கு பல மட்டும் இல்லைங்க வச்சிருக்காங்க அந்த உணவுப் பொருட்கள்ல சந்தோஷம் இருக்குது பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது ருசி இருக்குது என்ஜாய் இருக்குது கலகலப்பு இருக்குது எல்லாம் இருக்குது நீங்க வீட்டு போய் சமைச்சீங்கன்னு அதுக்கு விலையும் இருக்குது ரைட்டா தரமான விலையில சூப்பரான விலை உங்களுக்காக தந்து கொண்டிருக்காங்க ஸோ அவங்க தான் இன்னைக்கு வந்து அனுசரணை வழங்கியிருந்தாங்க நம்ம ட்ரெண்டிங்ல விடுங்க ஷோக்கு ஸோ இந்த வாரமும் நம்மளுடைய நேர்களுக்கு இந்த நம்ம பண்ண விஷயம் போட்ட விஷயம் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க பிடிச்சிருக்கும் அதே மாதிரி அடுத்த வாரத்திலையும் வித்தியாசமா நாங்க சந்திக்கிறோம் முக்கியமா அந்த டிக்டாக்க மறந்துடாதீங்க ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச டிக்டாக்லாம் அடுத்த வாரத்துல இருந்து பண்ணி அனுப்ப போறீங்க ஸோ அதை நாங்க போட போறோம் ஸோ இந்த வாரம் சூப்பரா நிகழ்ச்சி போயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்த வாரம் இன்னும் நிறைய விஷயங்களோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்று செல்லும் நாங்கள் போனேஷ் ரைட் விஜய் மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் பாய்.